ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து சும்மா இருக்கிற டயத்தில் நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக அதை மாற்றி வீட்டுக்கு தேவையான சில திங்ஸை எப்படி நம்மளே ஹோம்மேடாக ரெடி பண்ணலாம், பணத்தை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பசங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்தோம்னாக்க அதிலிருந்து முதல்ல தூக்கி போகிறது இந்த கருவேப்பிலையாக தான் இருக்கும். இந்த கருவேப்பிலையை பசங்களுக்கு ஈஸியாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையாக அப்படியே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இதை வந்து நம்ம தொக்கு மாதிரி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நான் பறித்து எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி உருவி காய வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு நான் சொல்லிடுறேன். அது 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, வரமல்லி இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது 3ஐயும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. இதை நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. சீக்கிரம் ஊறட்டும் அப்படிங்கிறதுனால அது ஊறட்டும், ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ கடாயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூண்டு வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பூண்டு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது போடாதனாலலாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து பூண்டு ஃப்ளேவர் எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் அது போட்டுருவேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை நல்லா வதக்கிக்கலாம். மொறுன்னு ஆகணும்லாம் அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு அதை அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா புளி, அந்த தண்ணியோடய அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி கொஞ்சம் ஜெல்லி மாதிரி கொஞ்சம் வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அறுத்து வச்ச அந்த இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இது எல்லாமே சேர்க்க போகிறதுல தேவையான அளவு மட்டும் தான் சேர்க்க போகிறோம். இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த கருவேப்பிலை, புளி, இது எல்லாத்தையுமே இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அதனால் பசங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ நம்ம சேர்த்த கருவேப்பிலை, புளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், உங்களுக்கு வேணும்னா கம்மியாகவும் சேர்த்துக்கலாம், வேணுமா அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு கொஞ்சம் நைஸாக அரைப்படலாம் அப்படின்னா லைட்டாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கலாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரிக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூனில் 3 ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து தாராளமாக இருக்கும்போது உங்களுக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு, இது எல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, அதையும் இதில் சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கருவேப்பிலை, அதை வந்து இதில் வந்து சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கருவேப்பிலையை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதில் உப்பு சேர்த்தாச்சு, காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்தாச்சு, அந்த ஸ்வீட்னஸுக்கு கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்து வந்து அரைச்சி வச்சிருந்தோம்லையே பொடி, அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கொதித்து தண்ணி சத்தெல்லாம் போய் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறேன். விலை வந்து மலிவான அந்த சமயத்தில், அதாவது தக்காளியோட ரேட்டு கம்மியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சமயங்கள்லாம் தக்காளி வந்து நல்லா பழமாக வந்து வாங்கிட்டு அதில் வந்து தக்காளி தொக்கு வந்து செஞ்சு வச்சிட்டோம்னாக்க நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் மெயினாக வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சா கூட இதுகளை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு முடியலை அப்படின்னா கூட இது இருந்துச்சுன்னா ரைஸை மட்டும் வச்சுட்டு கூட இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு கருவேப்பிலை தொக்கு, தக்காளி தொக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் செய்கிற மெத்தட் வந்து எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒரு 5-6 தக்காளி பழம் நல்லா பழமாக எடுத்துகிட்டு அந்த நடுவில் உள்ள அந்த இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சின்ன சைஸ் புளி, தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. கலருக்கு வேணால் நீங்கள் காஷ்மீர் மிளகாய் தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து நல்லா சுற்றிட்டு இது வந்து அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்குமே பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே பூண்டு போட்டு தான் செய்வேன். இதில் கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்க
கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இதுக்குமே நான் பூண்டு வந்து சேர்ப்பேன். நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது. பூண்டெல்லாம் நல்லா வேகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதையுமே நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஸாக வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பியூரியை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தக்காளியை சேருங்க, ஏன்னா அது டப்பு டப்புன்னு வந்து தெரிக்கும். அப்படியே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க, ஏன்னா கொஞ்சம் நேரம் கொதிச்சு அது வற்றி வரணும். இது அப்படியே திறந்து வச்சிங்க அப்படின்னா எல்லா இடமும் தெரித்து அடுப்பே வந்து ஸ்பாயில் ஆயிரும், அதனால் மூடி வச்சுருங்க. இப்போ இந்த கொதிக்கிற இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி இருக்கு இல்லையா, அந்த ஏற்கனவே கடுகு வெந்தயம் இதெல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதில் ஒரு 1/2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் வெந்தய பொடி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வற்றி இந்த இதுலேயுமே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தக்காளி தொக்குமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கருவேப்பிலை தொக்குமே நல்லா ஆறிடுச்சு, அதனால் அது ஒரு பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஆல்ரெடி தக்காளி தொக்கை ஆற வச்சுட்டு ஒரு பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சா ஒரு 4 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னா ஒரு வாரம் 10 நாள் ஆனால் கூட அப்படியே இருக்கும், கெட்டே போகாது. இன்றைக்கி வந்து அரிசியே இல்லாமல் ஒரு இட்லி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக உள்ள ஒரு இட்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 2 கப்பு பாசி பருப்பு வந்து எடுத்திருக்கேன். பச்சை பயிரும் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் பாசி பருப்பு இருந்தது அதனால் அதை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பிலேயே உளுந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அரிசியே இல்லாமல் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் அதுக்கிடையிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ரேஷன் அரிசியை வச்சு இடியப்ப மாவு, புட்டு மாவு, கொலக்கட்டை மாவு எது வேணாலும் வச்சுக்கலாம், அதுதான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ரேஷன் அரிசியில் இப்போலாம் அரிசி வந்து நல்லாவே போடுறாங்க, பச்சரிசி. அதை வந்து இன்றைக்கி வச்சு தான் செய்ய போகிறேன். இது வந்து கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா களைஞ்சிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். ஊறினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு வீட்டிலையே நிழலுக்கு, அதாவது ஃபேனுக்கு அடியில் ஒரு கிளாத் வச்சு இந்த மாதிரி உலர்த்தி விட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்த வேலையை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி பால் வந்து வாங்கி வச்சுருந்தேன். அதாவது நான் வந்து பன்னீர் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பன்னீர் வந்து நம்ம கடையில் வாங்கினாலும் கண்டிப்பாக ரேட்டு கூட தான் இருக்கும். ஒரு 50 ரூபா இல்லை 100 ரூபாய்க்குள்ளேயே நம்ம வந்து பன்னீர் வந்து சூப்பராக வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். கடையில் வாங்கினா கண்டிப்பாக கூட. ஒரு 1.5 லிட்டர் பால் வந்து வாங்கியிருக்கேன், 1.25 லிட்டர் பால் வாங்கியிருக்கேன். அது பால் பொங்கி வர ஸ்டேஜில் ஒரு 2 எலுமிச்சம்பழம் இல்லை 1.5 எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா அது பன்னீர் வந்து திறஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் வாட்டர் ஊற்றி அதை நல்லா அலசிடுங்க, ஏன்னா அந்த எலுமிச்சம்பழம் புளிஞ்சோம் இல்லையா, அந்த புளிப்பு வந்து இல்லாமல் இருக்குது. நார்மல் வாட்டர் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இந்த பன்னீரை வந்து நல்லாவே அலசிக்கங்க. அப்போ தான் அந்த புளிப்புத்தன்மை வந்து இல்லாமல் இருக்கும். அலசிட்டு தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு அப்படியே வந்து சுற்றி மேலே வந்து ஒரு வெயிட் ஒன்று வச்சுருங்க. நான் வந்து நம்ம இடிகள் இருக்குல்லையே அதை தான் வந்து வைக்கிறேன். அதை வச்சுட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு இடையில் நான் வந்து அரிசி காய வச்சுருந்தேன் இல்லையா, இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இப்போ இதை போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஆனால் மிக்சிலேயே வந்து நல்லா அரைக்க வரும். உங்களுக்கு அரைக்க வரல அப்படின்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட அதை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. ஒரு கடாயில் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 4-5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வறுக்கிறத வீடியோ எடுக்கலை, ஏன்னா அது ரொம்ப லாங்காக போகுது அப்படிங்கிறதுனால அதை வீடியோ எடுக்கலை. வறுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் அரிசி மாவு கடையில் வாங்குறத விட ஃப்ரீயாக கொடுக்குற அரிசியை வச்சு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு கொழுக்கட்டை செய்யலாம், ஒரு டின்னருக்கு புட்டு செய்யலாம், இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். அதனால் கண்டிப்பாக பச்சரிசி மாவு நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். அதுவும் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் ஈஸியாக நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ வறுத்த மாவை இந்த மாதிரி சளிச்ச கப்பையும் திருப்பி மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் அரைச்சிட்டு சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் குறப்பாக இருக்கும். இது புட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வச்சுமே நம்ம ஈஸியாக வந்து ரெசிபியெல்லாம் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாவு அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் ஈஸியாகவே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நான்லாம் ரொம்ப நாளாக இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த இதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பன்னீர் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து அதையும் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து நார்மல் பன்னீர் தான் நான் இப்போ செஞ்சுருக்கேன். இதில் மசாலா பன்னீர் இல்லை மல்லிகை புதினாலாம் போட்டு அந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒரு பன்னீர் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி பன்னீர் பாப்பா பிடிக்குங்கிறதுனால நான் இந்த பன்னீர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நம்மளுக்கு தேவையான க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா 1 வீக்குக்கு வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி இல்லைன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி 65 மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து நூடுல்ஸில் போடலாம். இந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராகவே வந்து இருந்தது. இதை ஒரு பாக்ஸில் போட்டு நான் மூடி எடுத்து வச்சிடுறேன்.
அதுக்கப்புறம் நான் செஞ்ச கருவேப்பிலை தொக்கையை போட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு நான் அதை தான் பாப்பாவுக்கு லஞ்சு பேக் பண்ணி கொடுத்தேன், என் ஹஸ்பண்டுக்கும் அதை தான் பண்ணி கொடுத்தேன். நானுமே அதை போட்டு தான் லஞ்ச் வந்து சாப்பிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெய் விட்டு கூட சாப்பிடலாம். அதுவும் சூடான சாதத்தில் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து நைஸாக அரைச்சிக்கணும். இது வந்து பருப்புங்கிறதுனால ஈஸியாக அரைப்பட்டுரும். நீங்கள் கொஞ்சமாக இருக்கிறனால மிக்ஸி ஜாரில் போட்டுக்க, கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் கூட ஆட்டிக்கலாம். எப்போவுமே வந்து இந்த மில்லட்டு இந்த மாதிரி பருப்பு எல்லாம் இட்லி செய்கிறீ அப்படின்னா ஒரு நேரத்துக்கு வர மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 6 மணி நேரம் வந்து அது புளிக்கட்டும். புளிச்சதுக்கப்புறம் இது எப்படி வந்துச்சுங்கிறதையும் நான் காமிக்கிறேன். ஏன்னா நார்மலாக நம்ம அரிசியிலே செய்கிறத விட ஏதாவது ஒரு மில்லட்டில் செய்யலாம், இல்லை இந்த மாதிரி வந்து ப்ரோட்டீன் வந்து ரிச் உள்ள பருப்பில் வந்து செய்யலாம். இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாவுமே நல்லா பொங்கி வந்துருச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து நான் இட்லி ஊற்றியும் காமிக்கிற பாருங்கள். நான் வந்து இது ரெண்டாவது டைம் வந்து இது செய்கிறேன். ஏற்கனவே நான் இதே வந்து பச்சை பயிரை வச்சுருந்து செஞ்சுருந்தேன், அதுவுமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதனால சரி இந்த தடவை வந்து பாசிப்பருப்பை வச்சு செய்யலாம்னு சொல்லி தான் அதை வந்து பண்ணியிருந்தேன். அப்படியே நார்மலாக இட்லி ஊற்றுற மாதிரி நம்ம இட்லி பிளேட்டில் வச்சு இட்லி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து அது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இட்லி உண்மையிலே அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்து வந்திருந்தது. ஒரு 6 மணி நேரமாக புளிக்க வச்சா தான் அந்த இட்லி வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பசங்களுக்குமே நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி வந்து இட்லியெல்லாம் கொடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து எப்போவுமே நார்மலாக அரிசியில் செய்கிற இட்லியே கொடுத்தோம்னாக்கா அதை தான் வந்து விரும்புவாங்க. இதில் தோசையுமே ரொம்ப சூப்பராக வரும். இட்லி பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராகவே வந்திருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைமாவது இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தான் பிடிக்கும் அப்படின்னா இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து வீட்டில் வந்து நம்ம ரெகுலராக டீ காஃபி இதெல்லாம் குடிப்போம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து உளுந்தங்கஞ்சி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் தோல் உள்ள கருப்பு உளுந்து இல்லையா, அதை தான் வாங்கி நல்லா வறுத்துக்கிறேன். இதிலையே நான் வந்து கவுனி அரிசியும் கழுவி காய வச்சு சேர்த்துக்குவேன். நாங்கள் ரெகுலராக ஒரு 2-3 வருஷமாக இது டீக்கு பதிலாக எங்கள் வீட்டில் எல்லாருமே காலையில் இது தான் குடிக்கிறோம். தோல் உளுந்து நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு கவுனி அரிசியும் எடுத்து இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வீட்லேயே அரைச்சிருவேன். இது இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, அதாவது எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை ஸ்பூன் போட்டு லைட்டாக உப்பு போட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி, அதாவது தண்ணியாகவே நல்லா கரைச்சிக்கோங்க. ஏன்னா அதாவது கொதிக்கும் போது அது கொஞ்சம் திக்னஸ் வரும். இது ஏன் கவுனி அரிசி நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கவுனி அரிசி வந்து நிறைய பெனிஃபிட் வந்து இருக்குது. மெயினாக வந்து கேன்சரை அவாய்ட் பண்ணுற சக்தி கூட அதுக்கு இருக்குது. அதனால் நான் கவுனி அரிசி ப்ளஸ் வந்து கருப்பு உளுந்து, அதுவுமே இடுப்புக்கு நல்ல எலும்புக்கெல்லாம் நல்ல பலனுங்கிறதுனால அதையும் சேர்த்து, அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பொண்ணான பசங்களுக்கெல்லாம் இது வந்து, அதாவது பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் இது அவசியம் கொடுக்கணும். அதனால் நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி 3 வருஷமாக நாங்கள் இது எல்லாருமே குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கிண்டும் போதே கொஞ்சம் நேரத்துலேயே திக்னஸ் வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வெள்ளைப்பாகு அதில் ஊற்றிட்டு நீங்கள் உப்பு போட்டு மோர் ஊற்றி கூட குடிக்கிறனா குடிக்கலாம். காலையில் இந்த மாதிரி குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறக்கா. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இதில் காமிச்சிருக்க எதையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.